போட்டு வந்திருக்க? அட நீ வேற சும்மா இருப்பா, எனக்கே குளிர் தரும். உன் பக்கத்துல இருக்கவர் என்னப்பா தூங்குறாரு? அது ஒண்ணும் இல்லப்பா, காலைல சரியா தூங்கல, அதான் இங்க வந்து தூங்குறேன். ஏம்மா 4 ஸ்பூன் கையே, உனக்கு என்னம்மா பிரச்சனை? யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? இந்த மாதிரி மூக்க நுழைச்சுதான் எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும்பா, போகும்போது மறக்காம ஃபீஸ் கட்டிட்டு போயிரு. டோக்கன் நம்பர் 8 உள்ள வாப்பா. டாக்டர் 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 டாக்டர். இருப்பா இருப்பா, ஏன் போய் இவ்வளவு பதட்டப்படுற? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு, நான் சரி பண்ணிடுறேன். டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன டாக்டர் அழுவுறீங்க? இது அழுகல்லப்பா, ஆனந்த கண்ணீர். என்னை பார்த்து நீ தான்ப்பா முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க. ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? இன்னைக்கு நீ ஃபீஸே கட்ட வேணாம்ப்பா, உனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அட டாக்டர் அதெல்லாம் விடு, நீ முதல்ல சாப்பிட்டியா இல்லையா அத சொல்லு ஃபர்ஸ்ட். நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ கேட்டதுலயே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்ட? ச்சே, பேஷண்ட பத்தியா நினைச்சே பார்க்க மாட்டியா நீ? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சாப்பிட்றதுக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் நல்லா இருந்தா தானே பேஷண்ட்டை பார்க்க முடியும். என்னத்த சொல்ல, கொஞ்சம் இங்க உட்காந்துக்க, ஒரு சேர கூட வாங்கி போட மாட்டேன். உன் ஹைட்டுக்கு அது எட்டுதா? எகிரி குதிச்சே உட்காந்துட்ட. சரி பரவாயில்ல, என்ன விஷயம் ஒழுங்கா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல டாக்டர், எங்க பக்கத்து வீட்டாக்கா என்ன சொல்லுச்சுன்னா, டாக்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சுகர் டெஸ்ட் எடுப்பாராம். அதான் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நான் ஏந்துக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி நீ லேட்டா தான் சாப்பிடணும்னு நினைச்சா நீ அதுக்குள்ள சாப்பிட்டுக்கிற, நான் என்ன பண்றது? இப்ப என்னப்பா சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் மெதுவா சொல்லு. அதான் டாக்டர், நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் எடுக்கணும், நீ தான் சாப்பிட்டுக்கிறியே, என்ன பண்றது? விடு. பரவாயில்ல டாக்டர், அதை விடு, நான் நாளைக்கு வரேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, நான் நாளைக்கே வரேன். நாளைக்கே சாப்பிடாம இரு, சரியா? வரேன், பாய். எங்க டாக்டர் படிச்சுட்டு வந்து ஏன்னா இப்படி பண்றாரோ தெரியல, மக்களை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. இவனை போய் தப்பா நல்லவன்னு நினைச்சிட்டோமே.